அனைவருக்கும் வணக்கம். தாடி ரூட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேச போற ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு ஒரு கோலை செட் பண்ணியிருப்போம். அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அந்த கோலை அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கெட்டுட்டே இருப்போம். எவ்வளவுதான் நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு மெனக்கெட்டுட்டே இருந்தாலும் கூட, உள்ளுக்குள்ளேயே நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளுக்கே அறியாம பார்த்தீங்கன்னா, ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும், ஒரு சோம்பல் வந்துடும்ன்ற ஒரு விஷயம். இந்த சோம்பல் அல்லது இந்த ஒரு சோம்பேறித்தனத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது, அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பத்தி, அதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா இல்லையான்றதை பத்தி இந்த ஒரு வீடியோல நம்ம அப்படியே ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். அதே போலவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலான தாடி டூட்ஸ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னும் சுவாரஸ்யகரமான தகவல்கள் வரும் நாட்கள்ல வரப்போகுது. அதனால தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது வழியாக. அதே போலவே இந்த வீடியோஸ் எல்லாமே உங்க நண்பர்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். நண்பர்களே, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பொதுவாகவே நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கே அறியாம ஒரு சோம்பேறித்தனமோ ஒரு லெத்தார்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம், விடு, நாளான்னைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை நம்ம தள்ளி போட்டுட்டே இருக்கிற ஒரு மனநிலை, அதுதான் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷனான அந்த ஒரு மனநிலைக்கு அந்த சோம்பேறித்தனத்துக்கு காரணங்கள் பல இருக்கு. ஆனா அதுல இருந்து மீண்டு வர்றது எப்படின்றதுக்கு நம்ம உதாரணங்களை இந்த ஒரு பதிவுல பார்க்கலாம். அதுல முக்கியமா இன்னைக்கு நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாட்டோடைய ஒரு விஷயத்த நான் பேசிட்டு அங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் அவங்க எந்த மாதிரியான ஆற்றலை படைத்தவர்கள் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். வார் 1, வேர்ல்ட் வார் 2 அப்படின்னு 2 பெரிய போர்கள் நடந்திருக்கு கடந்த 100 ஆண்டுகள்ல நம்ம பாக்குறப்போ. அதே பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு யுத்தத்துல, அதாவது வேர்ல்ட் வார் 2ல பாத்தீங்கன்னா ஜப்பான் தேசம் அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நபர்கள்ல, அதாவது அங்க இருக்கக்கூடிய குடிமக்கள்ல 2 நகரங்கள் அங்க மாசடைந்து போகுது, சேதமாயிட்டு போகுது இந்த போரால. ஏன்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா அங்க செய்யுது. அதன் வழியாக பாத்தீங்கன்னா அந்த நகரத்துக்கு நகரமே அழிஞ்சு போது இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இறந்து போறாங்க. அந்த நகரத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு இன்னும் அந்த ரேடியோ ஆக்டிவ் டிசீசஸ் எல்லாம் இன்னும் இருக்கு. கேன்சர்ல இன்னும் கூட அந்த பாதிப்பு உண்டாக்கி இருக்கு அப்படின்றத கூட நம்ம நிதர்சனமா இப்போ கூட நம்மளால பார்க்க முடியுது. இப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த தேசம் மறுபடியும் எப்படி தன்னுடைய ஒரு ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது, அதே மாதிரி தன்னுடைய கெப்பாசிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகுது. ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்வளவுதான் நான் அந்த பறவை விழுந்தாலும் கூட திருப்பி மேல தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு காட்டிட்டே இருக்கிறதுல அதே போலவே பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு குழம்புல இருந்து எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை வெளியே வருமோ, அதே போல இந்த ஜப்பான் நாடு கூட லேண்ட் ஆஃப் த ரைசிங் சன் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுபடியும் மீண்டு வருது. இதுக்கு காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். இப்போ ஜப்பான்ல நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இதே போலவே போர்கள் வருது, அதே போலவே இயற்கையாவே நிறைய பிரச்சனைகள், பாதிப்பு கூட அந்த தேசத்துக்கு ஏற்படுது. நிலநடுக்கம் வருது, சுனாமி வருது, புயலால நிறைய பேர் பாதிப்புக்கு உண்டாகிருக்காங்க வரலாறுல எடுத்து பார்த்தா. ஆனாலும் கூட அந்த நாடு, அந்த மக்கள் மறுபடியும் அவங்க வாழ்வாதாரத்தை திருப்பி அவங்க மேம்படுத்தி கொண்டே போயிட்டே இருக்காங்க. அது எப்படி அவங்களால மட்டும் சாத்தியமா இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். இதுல முக்கியமான 6 விஷயங்கள் இதுல நான் பேசுறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அந்த 6 விஷயங்கள் என்னன்றதை நான் ஒன்னொன்னா சுமூகமா சுவிஸ்தாரமா, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டா இந்த வீடியோஸ்ல நான் பேசுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போச்சுன்னா அடுத்த ஒரு வீடியோல கூட அதை பத்தி மற்ற விதங்கள் என்ன இருக்கு, டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்கு, மெத்தட்ஸ் என்ன இருக்கு, அதை பத்தி நான் பேசுறதுக்கு முயற்சி செய்யறேன். மொதல் டெக்னிக் நான் சொல்றதுக்கு முன்னாடி, மொதல் மெத்தட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கதையை நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஜப்பான்ல பாத்தீங்கன்னா பொதுவாகவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஆயுள் பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுளோட வாழுகிறாங்க. அதாவது 100 வருஷத்துக்கு மேல அவங்க வாழ்றாங்க. அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை என்ன இருக்கும், அவங்க சாப்பிடுற ஒரு உணவா இருக்கலாம், செய்யும் ஒரு தொழிலா இருக்கலாம், அதாவது ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம், மனநிலையா பாத்தீங்கன்னா எந்த விதமான பாதிப்பு இல்லாம ஒரு பாசிட்டிவிட்டியோட, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அவங்க வாழ்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இந்த நீண்ட ஆயுள் இருக்கிறதுக்கான காரணம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள், ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நபரை நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன். அவரோட பேர் பாத்தீங்கன்னா டாக்டர் ஷிகேகி ஹினோஹரா அப்படின்னு சொல்லி. இவர் 105 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்ந்த ஒரு மருத்துவராக வாழ்ந்திருந்தாரு. அவர் ஒரு பிசிஷியனா இருந்தாரு. அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா
தொடர்ந்து 18 மணி நேரம் அவருடைய பணியில வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் சாகிற வரைக்கும் வந்து பாத்தீங்களா, சாகிற வரைக்கும் வந்து ஒரு பிசிஷியனாவே, ஒரு டாக்டராகவே வந்து அவர் பணிபுரிஞ்சுட்டே இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு வாட்டி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளானை போட்டு அதை பிளானின் படியாக அவங்க வந்து செயல்பாடுல இறங்கி அதுக்கேற்ற மாதிரி பணிகள் வந்து அவங்க ஒர்க்கு வந்து செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து அவரை வந்து மீட் பண்ண வராங்க. அந்த ஒரு லேடிக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் உடைய எடை என்ன இருக்கு, உடல் எடை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த எடையை குறைக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்களுடைய அந்த ஒரு அந்த வேண்டுகோளை வந்து வைக்கிறதுக்காக டாக்டர் முன்னாடி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த உடல் எடையை வந்து எப்படியாவது குறைக்கணும், எப்பவும் பாத்தீங்கன்னா எனக்கு நேரம் கிடையாது, நான் வந்து வேலையிலேயே தொடங்கியிருக்கேன், எனக்கு நேரமே இல்லை எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுக்கு, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் வந்து ஒரு டிப்ஸை வந்து கொடுக்குறாரு. நீங்க ஒரு வாரம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு இசை கேட்கிற ஆர்வம் இருக்கா? கண்டிப்பா எனக்கு ஆர்வம் இருக்கு டாக்டர், நான் எப்போ பார்த்தாலும் மியூசிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. அப்போ இந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வேலை செய்யுங்க, ஒரு வாரம் வந்து நீங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இசையை வந்து கேட்கறதுக்கு மட்டும் இல்லாம நீங்க டான்ஸ் கூட அதுல பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாரத்துல வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டோடைய இசைக்கு தேவைப்படுற மாதிரி நீங்க வந்து என்னன்னா ஒரு டான்ஸ் பண்ணுங்க, பர்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்றப்போ, இது உங்களால முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா முடியும் டாக்டர், நான் பண்றேன் அப்படின்னா, சரி நீங்க ஒரு வாரம் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு இந்த அம்மா போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஒரு வாரம் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து ஒரு நாளுக்கு ஒரு நிமிஷம் சொல்லி டான்ஸ் பண்ணிட்டு அது பிற்பாடு ஒரு வாரத்துக்கு அப்புறம் டாக்டர் போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, டாக்டர் நீங்க சொன்னது போலயே நான் ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பாட்டுக்கு டான்ஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இந்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, சரி இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிருக்கீங்களா, அடுத்த வாரத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த பாட்டோடைய முழு நேரம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் அந்த பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த 3ல இருந்து 4 நிமிஷம் அளவுக்கான டான்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது நீங்க அதை டான்ஸ் பண்ணுங்க அந்த பாட்டுக்கு ஒரு நாளுக்கு, இந்த ஒரு நாளுக்கு ஒரு பாட்டுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாரம் அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டு, அதாவது நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. திருப்பி 2வது வாரமும் அதே போலவே பண்ணிட்டு அவங்க வராங்க. அதே போலவே என்ன பண்றாங்கன்னா, 3வது வாரம் வந்து தொடர்ந்து வந்து நீங்க பாட்டு எப்படி கேட்டு டான்ஸ் பண்றீங்க அதே போல ஒரு ஏரோபிக்ஸ் செஷன் ஆன் பண்ணிட்டு, சிடி ஏதோ இருந்தா சிடியில போட்டு அந்த ஏரோபிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இந்த பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா வார வாரமா அந்த லேடி வந்து தன்னுடைய ஃபிட்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், பிசிக்கல் ஃபிட்னஸுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்படியா பண்ணிட்டு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த லேடி கிட்டத்தட்ட 20 kg எடையை வந்து குறைச்சிட்டாங்கன்ற ஒரு விஷயம். இதுல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிப்படியாக ஒரு சேஞ்சை நீங்க வந்து கொண்டு வரணும் உங்க வாழ்க்கையில அப்படின்னா, படிப்படியாக ஸ்லோவாக ஒரு ப்ரோக்ரஸ் வந்து கொண்டுட்டே போங்க. லாங் டர்ம்ல அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க போடுற அந்த சின்ன எஃபர்ட் கூட உங்க லாங் டர்முக்கு மிகப்பெரிய ஒரு பலனா உங்களுக்கு திருப்பி கொடுக்கும்ன்ற விஷயம். இந்த ஒரு டெக்னிக் வந்து இந்த ஒரு மெத்தடுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பேர் வந்து கைசன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த கைசன் அப்படின்னா என்ன, அந்த கைசனுக்கு ஒரு விளக்கம் வேணும் இல்லையா. ஸோ கை அப்படின்னா என்ன அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு, ஜென் அப்படின்னா என்னன்னா குட். ஸோ சேஞ்ச் ஃபார் அ குட், ஒரு மாற்றத்திற்கான முயற்சி அப்படின்னு சொல்லி கூட நீங்க தமிழ்ல அதை மொழியாக்கம் செய்யலாம். இந்த மாற்றத்துக்கான முயற்சி வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா நீங்க பண்ணீங்கன்னா நீண்ட காலத்துல அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் நீங்க அடைவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த கைசனுக்கு இருக்கக்கூடிய இந்த மெத்தடோடைய ஒரு விஷயம். இந்த கைசன் வந்து யார ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1980களில் வந்து பாத்தீங்கன்னா மசாக்கி இமை அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைசன் டெக்னிக்கை வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதை கொண்டு வராரு. அவர் வந்து பிசினஸுக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கும் அதை கொண்டு வராங்க. அது மூலமாக வந்து பாத்தீங்கன்னா அங்க தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி ஆகட்டும் அல்லது பிசினஸ் வியாபார ரீதியான வளர்ச்சி ஆகட்டும், இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிக்காக, அதாவது ஒரு உற்பத்தி வந்து மேம்படுத்துறத ஒரு டெக்னிக்கை வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வித ப்ரொடக்டிவிட்டிக்காக வந்து இந்த ஒரு டெக்னிக்கை வந்து அறிமுகப்படுத்துறாரு அப்படின்ற விஷயம். இதை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து மக்கள் வந்து தங்களுடைய கைசன் டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில கூட அதே மாதிரி தான். நம்ம வந்து பிறக்கிறதுல இருந்து நம்மளுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம படிப்படியா மாற்றங்களை செஞ்சு நம்ம உருவத்திலேயே கூட மாற்றங்கள் வருது. நம்ம வந்து நடக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம குழந்தையா இருந்த ஒரு பருவத்துல பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வந்து முட்டிக்கால போட்டு நம்ம அதை நடக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். அந்த எந்திரிச்சு நின்ன பிறகு வந்து நடக்கிறதுக்கு திருப்பி முயற்சி எடுத்து மறுபடியும் விழுகுவோம் சில நேரங்கள்ல. அதே மாதிரி படிப்படியா நம்ம வந்து அந்த முயற்சி எடுத்து லாங் டர்ம்ல நம்ம பார்க்கும்போது சராசரியாகி ஒரு இவ்வளவு
வருஷமாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளால நடக்க முடியுது. ஒரு அன்கான்சியஸா வந்து நான் என்னால அல்லது நீங்க யார் யாரெல்லாம் கேட்குறீங்க உங்களால கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். வெறும் இது நடக்கிறது ஒரு டெக்னிக் மட்டுமே இல்லாம எல்லாத்துலயும் இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கூட நீங்க உங்களோட மேம்படுத்திக்கலாம், கரியர் ரீதியாக உங்களை நீங்களே மேம்படுத்திக்கலாம். அதே போல வந்து வியாபார ரீதியாக கூட உங்களை நீங்களே வந்து மேம்படுத்திக்கலாம். உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிற ஒரு விதம் என்ன அப்படின்றது ஒரு படிப்படியா ஷார்ட் டேர்ம்ல வந்து சில சின்ன சின்ன குட்டி குட்டி மாற்றங்கள் மூலமாக செய்யக்கூடிய ஒரு விதம் தான் இந்த கைசன் டெக்னிக், கைசன் மெத்தட் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கைசனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க. இன்னும் வரக்கூடிய பதிவுகள்ல மற்ற டெக்னிக்கை பத்தி நான் வந்து பேச போறேன். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அதே போல இந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துக்கோங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவுடன் மீண்டும் நான் உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.